வருகிற மே 1ஆம் தேதி குரு மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். இது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்பது பொதுவாக அவ்வளவு சிறப்பு என்று சொல்வதற்கு இல்லை. 6ஆம் வீடு வியாதிகள், கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் வேலை சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை நன்றாக இருக்கும். வேலையிடத்தில் கூட வேலை செய்கிறவர்களா நிம்மதி இருக்கும். நல்ல வேலை இருக்கிற போது நிச்சயமாக நல்ல சம்பளம் இருக்கும். அதனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சமாளித்துக் கொள்ள முடியும். சின்னதாக வியாதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் விரைய செலவு, அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி குரு இருக்கும் வீட்டுக்கு உள்ள பலனை காட்டிலும் பார்க்கும் வீடுகளுக்கு தான் மிகச்சிறப்பான பலன்களை செய்வார் என்பது ஜோதிட கருத்து. அதன்படி குரு உங்கள் ராசியிலிருந்து 12, 2, 10 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 12ஆம் வீடு என்பது சுப விரயம், நல்ல விஷயங்களுக்காக செலவாகுது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் இதெல்லாம் நடக்கும். அதனால் அதுக்கு சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும். நாமே சுப செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதாவது கையில் இருக்கும் பணத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நகை வாங்குவது, இன்னும் கொஞ்சம் கடனும் வாங்கி நகை வாங்கி வைத்து விடுவது நல்லது. அந்த நகை உருப்படியாகிவிடும். அதனுடைய மதிப்பும் ஏறிக்கொண்டு போகும். கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விட முடியும். அதே நேரம் தேவையில்லாமல் ஆடம்பர காரில் கொண்டு போய் பணத்தை போட்டு கடன் வாங்கி செய்தால் அது கரைந்து போய்விடும். காரின் மதிப்பும் அடுத்தடுத்த வருஷங்களில் குறைந்து போய்விடும். கடன் பிரச்சனையும் தொந்தரவு கொடுக்கும். ஆக கவனமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்வது நல்லது. சிலருக்கு திடீர் பணவரத்துகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் வீட்டை பார்ப்பதால் ஏதோ ஒரு வகையில் பண வரவு நிச்சயமாக இருக்கும். 10ஆம் வீட்டை பார்ப்பதால் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம், தொழில், உத்தியோகம், வேலை சம்பந்தப்பட்டது. வேலையிடத்தில் எல்லாம் புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை மாற்றம், இடமாற்றம் நன்றாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் எல்லாம் நன்றாக இருக்கும். அதில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பொதுவாக இந்த குரு பயிற்சி அவ்வளவு சிறப்பில்லை என்று சொன்னாலும் அது பார்வைப்படும் இடங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும். எந்த பெரிய பயமும் தேவையில்லை. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்வதே சிறப்பானது.